ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரபாகரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணக்கும் மரணமும் நள்ளிரவு பிரியாணியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருள் சூழ்ந்த நெடுஞ்சாலை, ஊரே உறங்கி கொண்டிருக்கும் அந்த நிசப்தமான நள்ளிரவு வேளையில் சுற்றிலும் அடர்ந்த காடுகள், கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை ஆட்கள் நடமாட்டமே இல்லாத அந்த பாதையில் உங்கள் நாசினை துளைக்கும் ஒரு அபூர்வமான பிரியாணி வாசனை வந்தால் என்ன செய்வீர்கள்? பசி கண்ணை மறைக்கும். அந்த வாசனையை தேடி போகும் மது மற்றும் செந்தில் என்ற இரண்டு உணவு பிரியர்களுக்கு காத்திருக்கும் ஒரு ராஜ விருந்து, அல்லது அவர்களின் உயிரை பறிக்கும் காத்திருக்கும் ஒரு மரண பொறி. கேமரா அவர்களுக்கும் சமூக வலைதள புகழை தேடி அலைந்த அந்த இளைஞர்களுக்கும் அன்று அங்கே பார்த்தது எதை? அந்த ருசியான பிரியாணிக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அந்த அகோரமான உண்மை என்ன? அகத்தியர் உண்ட பிரியாணியின் ரகசியம் தெரிந்தால் நீங்கள் இனி வாழ்நாளில் பிரியாணியே தொட மாட்டீர்கள், அஞ்சுவீர்கள். உடம்பை சிலுக்க வைக்கும் இந்த திகில் பயணத்திற்கு நுழைய தயாராகுங்கள். இது வெறும் பிரியாணி அல்ல, ஒரு இரத்த சரித்திரம். மது மற்றும் செந்தில் இருவரும் சென்னையைச் சேர்ந்த ஃபுட் விளாகர். எங்கு புதிதாக உணவு கிடைத்தாலும் அங்கே கேமராவோடு ஆஜராகி விடுவார்கள். அன்று இரவு திண்டுக்கல் சாலையில் அவர்கள் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது மணி நள்ளிரவு 1:30. மச்சான், பசி உயிர் போகுதுடா, இந்த நேரத்தில் எங்கேயாவது ஒரு பிரியாணி கிடைச்சா தேவாமிர்தம் போல இருக்கும் என்று வயத்தை தடவி கொண்டே சொன்னார் செந்தில். சுற்றிலும் அடர்ந்த காடுகள் போன்ற மரங்கள், சாலையோர விளக்குகள் கூட மங்களாக தெரிந்தது. திடீரென்று காற்றில் ஒரு வாசனை மிதந்து வந்தது. அது சாதாரண வாசனை அல்ல. ஜாதிபத்திரி, ஏலக்காய், லவங்கம் மற்றும் நெய்யில் வதக்கிய சீரக சம்பா அரிசியில் அந்த மயக்கும் நறுமணம். டே செந்தில், இதோ பார் என்று கத்தினான் மது. தூரத்தில் ஒரு சிறிய கீத்து கொட்டாய், அதன் முன்னால் ஒரு பழைய ராந்தில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. வாசலில் ஒரு கரும்பலகையில் சுண்ணாம்பு கட்டியால் எழுதப்பட்டிருந்தது, அகத்தியர் உண்ட பிரியாணி சூடாக கிடைக்கும். வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்தனர். உள்ளே ஒரு பெரிய அண்டா மட்டுமே இருந்தது. அதிலிருந்து புகை மூட்டமாக எழுந்து கடையே மறைத்திருந்தது. அந்த புகைக்கு நடுவே ஒரு முதியவர் அமர்ந்திருந்தார். அவர் கண்கள் அனல் போல் சிவந்து காணப்பட்டது. அவர் கையில் ஒரு பெரிய துடுப்பு இருந்தது. வாங்க தம்பி, பசியா என்று கேட்டார் அந்த பெரியவர். அவர் குரல் காய்ந்த இலைகள் ஒன்றோடு ஒன்று உரசும் சத்தம் போல கேட்டது. ஆமாம் பெரியவரே, 2 பிளேட் பிரியாணி என்று மது உற்சாகமாக தன் கேமராவை ஆன் செய்தபடி, இங்கே கேமரா எல்லாம் வேணாம் தம்பி, சாப்பாட்டில் மட்டும் கவனம் வைங்க. என் பிரியாணியை ஒரு முறை சாப்பிட்டா அப்புறம் வேறு எதையும் திங்க வேணான்னு தோணும் என்று சொல்லிவிட்டு அந்த அண்டாவை திறந்தார். அந்த நறுமணம் இப்பொழுது இன்னும் கடுமையாக இருந்தது. அது பசியை தூண்டுவதை விட மூளையை ஒரு விதமான மயக்க நிலைக்கு கொண்டு செல்வது போல இருந்தது. பெரியவர் வாழை இலையை போட்டார். அதில் புகையோடு பிரியாணியை பரிமாறினார். அரிசி ஒவ்வொன்றும் முத்து முத்தாக பிரிந்து கிடந்தது. இறைச்சி துண்டுகள் அசாத்தியமான சிவப்பு நிறத்தில் இருந்தது. செந்தில் ஒரு வாய் எடுத்து வைத்தான். அவன் கண்கள் சொருகியது. மது, இது இந்த உலகத்திலேயே இல்லாத டேஸ்ட்டு, என்ன மசாலான்னே தெரியல, ஆனால் இப்படி உள்ள இழுக்குது என்று வெறித்தனமாக சாப்பிட தொடங்கினான். மது ஒரு வாய் சாப்பிட்டான். அது உண்மைதான், அந்த சுவையில் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருந்தது. ஆனால் சாப்பிடும் பொழுது அவனுக்கு ஒரு உறுத்தம் ஏற்பட்டது. அந்த இறைச்சி அது ஆட்டுக்கறி போலவே தெரியவில்லை. மிகவும் மென்மையாக, அதே சமயம் ஒரு விதமான உப்புத்தன்மையுடன் இருந்தது. திடீரென்று மதுவின் காலடியில் ஏதோ தட்டுப்பட்டது. குனிந்து பார்த்தான். அப்படியே உறைந்து போனான். மேசைக்கு அடியில் ஒரு பழைய துருப்பிடித்த கடிகாரம் கிடந்தது. அது போன வாரம் காணாமல் போனதாக செய்திகளில் வந்த ஒரு பிரபல யூடியூபருடையது என்பதை அவன் அடையாளம் கண்டு கொண்டான். மது மெதுவாக செந்திலை பார்த்தான். செந்தில் எதையும் கவனிக்கவில்லை. அவன் கைகள் இயந்திரம் போல பிரியாணியை வாய்க்குள் தள்ளி கொண்டிருந்தது. அவன் முகத்தில் ஒருவித வெறித்தனம் கூடியிருந்தது. மது மெதுவாக எழுந்து சமையல் நடக்கும் அந்த புகைப்பகுதியில் சென்றான். அங்கே ஒரு மூலையில் எலும்புகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தனர். அந்த எலும்புகளின் வடிவம் அவை ஆடுகள் எலும்புகள் அல்ல, மனித விலா எலும்புகள் போல தெரிந்தது. பயத்தில் மதுவின் உடல் நடுங்கியது. அவன் பெரியவரை பார்த்தான். பெரியவர் இப்பொழுது சிரித்து கொண்டிருந்தார். அவர் வாய் முழுக்க இரத்த சிவப்பாக இருந்தது. என்ன தம்பி, நிறுத்திட்ட? இன்னும் நிறைய இருக்கு. இந்த அண்டா என்றைக்கும் காலியாகாது. ஏன்னா
இது பசியால் செஞ்ச அண்டா என்றார் அவர். மதுவுக்கு இப்பொழுதுதான் புரிந்திருந்தது. சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே இடத்தில் பசியால் வாடி செத்த ஒரு சமையல்காரரை பற்றிய கதையை அவன் கேட்டிருக்கின்றார். அவர்தான் இவர். செந்தில், எந்திரிடா, இது மனுஷக்கரிடா, வா ஓடிடலாம் என்று மது கத்தினான். ஆனால் செந்தில் அசையவில்லை. அவன் கண்ணில் இருந்த கருவிழிகள் மறைந்து வெள்ளை நிறமாக மாறியது. இன்னும் வேணும் மது, இந்த டேஸ்ட்டை விட முடியல, பெரியவரை இன்னும் கொஞ்சம் போடுங்க என்று பிதற்றினான். பெரியவர் மெதுவாக தன் துடுப்பை எடுத்து செந்திலின் தலையில் தட்டினார். சாப்பிடு தம்பி, சாப்பிட்டு முடித்ததும் நீ இந்த அண்டாவுக்குள்ளே தான் வரப்போகிற, அடுத்த ஆளுக்கு நீ தான் பிரியாணி என்று விகாரமாக சிரித்தார். மதுவுக்கு புரிந்தது, அங்கிருந்து தப்பிக்க ஒரே வழி அந்த அண்டாவை அழிப்பதுதான். அவன் தன் கையில் இருந்த கேமரா ஸ்டிக்கை எடுத்து அந்த பெரிய அண்டாவை ஓங்கி தள்ளினான். அண்டா சரிந்தது. உள்ளிருந்து பிரியாணிக்கு பதிலாக இரத்தமும் மனித கூந்தலும் அழுகிய சதை பிண்டங்களும் கொட்டின. அந்த பகுதி முழுவதும் பிணவாடை வீசத் தொடங்கியது. அண்டா சரிந்ததும் அந்த பெரியவர் ஒரு பயங்கரமான சத்தத்தை எழுப்பினார். அந்த சத்தத்திற்கு காடே அதிர்ந்தது. கொஞ்ச நேர மயக்க நிலையில் இருந்த செந்தில் தரை விரிப்பில் கிடந்த கோரத்தை பார்த்து வாந்தி எடுக்க தொடங்கினார். ஓடு செந்தில் என்று மது அவனை இழுத்து கொண்டு காரை நோக்கி ஓடினான். கார் ஸ்டார்ட்டாக மறுத்தது. பெரியவர் காற்றில் மிதந்து அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவர் கைவிரல்கள் நீண்ட நகங்களாக மாறியது. கடைசி நொடியில் கார் ஸ்டார்ட் ஆகியது. மது கிளர்ச்சியை அழுத்தி காரை பறக்க விட்டான். கண்ணாடியில் தெரிந்த பொழுது அந்த பெரியவர் சாலையின் நடுவே நின்று, எங்கே போனாலும் இந்த ருசி உங்களை தேடி வரும் என்று கத்துவது போல கேட்டது. மறுநாள் காலை அவர்கள் போலீஸுடன் அந்த இடத்திற்கு சென்றனர். அங்கே எந்த கொட்டாயும் இல்லை, அண்டாவும் இல்லை. வெறும் தரிசு நிலமாக மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் மண்ணில் மட்டும் பிரியாணி மசாலாவின் வாசம் இன்னும் வீசி கொண்டிருந்தது. செந்தில் அன்றையிலிருந்து இன்று வரை பிரியாணி சாப்பிடுவதே நிறுத்திவிட்டான். ஆனால் மது, அவன் நாவிற்கு மட்டும் இன்னும் அந்த சுவை நினைவிருக்கின்றது. சில நள்ளிரவுகளில் அவனுக்கு தெரியாமலேயே அவன் கைகள் திண்டுக்கல் நெடுஞ்சாலையை நோக்கி வண்டி திரும்புகின்றது. அந்த பசி இன்னும் அவனுக்குள் அடங்கவில்லை. இத்துடன் நமது கதை நிறைவுக்கு வந்துருச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு கதையில் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.